ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வரன் அமையலையே, அப்போ நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகளும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் பிரியா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. ஒரு 5-6 பேருக்கு மேலே வேலை செய்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திண்டுக்கல்லை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. கார் பங்களான்னு நல்லா வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டில் இருக்கிறதுனால கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறாங்க. அப்பா அம்மா கூடலாம் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு நல்லபடியாக படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. பட் அது லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டதுனால அந்த பொண்ணுக்கு வேண்டியதெல்லாம் இவங்க ஓரளவு செஞ்சுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க தனிமையில் இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும். வீட்டோட மணமகனாக வேணும். அவருக்கு குழந்தையும் மனைவியும் இல்லாதவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கனகவல்லி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் முக்கியன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க. ஸோ இவங்க சொந்தமாக நிலத்தில் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. காய்கறிகள் பழங்கள்லாம் வச்சு விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குங்க. இவங்களுடைய கணவர் சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கடன் ப்ராப்ளம் இருந்ததுனால சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ ஒரு பொண்ணு இவங்களே நல்லபடியாக பார்த்து திருமணம் பண்ணி வச்சதாகவும், இன்னொரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் 2 பேருமே இவங்க ஏற்றுக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் தன்னுடைய வீட்டோட மணமகனாக வேணும். தன்னுடைய பொண்ணுங்களுக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கணும் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய பொண்ணுங்களோட மணமகனோட சம்மதத்தோடு தான் இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. குறிப்பாக காட்டு வேலை செய்ய தெரிவராக இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்க விடுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி